கடந்த 4 ஆண்டுகளாக தமிழக பாஜக தலைவர் பதவியில் கொடிகட்டி பறந்தவர் அண்ணாமலை. திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், நடைப்பயணங்கள், ஆளுநரிடம் புகார் மனுக்கள் என்பதோடு தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக்கொண்டு பரபரப்பு ஏற்படுத்தியவர் அண்ணாமலை. அவரது தீவிர முயற்சியால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வெகு வேகமாக வளர்ந்தது என்பதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. இந்த நிலையில கடந்த ஏப்ரல் மாதம் தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து அவரை நீக்கிவிட்டு நயினார் நாகேந்திரன் புதிய தலைவரா அறிவிக்கப்பட்டாங்க. இதன் பின்னணியில உளவுத்துறை அளித்த ரிப்போர்ட் ஒன்று அண்ணாமலைக்கு எதிராக இருந்ததா சொல்லப்படுது. அதாவது, தமிழகத்தில் அண்ணாமலை பிரச்சாரத்தால் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்ததை விட அவர் தனது செல்வாக்கை வளர்த்து கொண்டு விட்டார். தமிழக பாஜகவினர் அண்ணாமலை பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்களே தவிர இவர்கள் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியின் தீவிர பணி செய்பவர்களாக இல்லை. மேலும் தமிழகத்தில் RSS சிறிதளவு கூட வளரவில்லை. தனது பதவியை பயன்படுத்தி கொண்டு அண்ணாமலை தனிப்பட்ட செல்வாக்கை உயர்த்திவிட்டார். தொடர்ந்து அவர் பதவியில் நீடித்தால் அவரது செல்வாக்கு மட்டுமே உயரும், மற்றபடி பாரதிய ஜனதா கட்சிக்கு பலன் எதுவும் இல்லை என உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வழங்கப்பட்டிருக்கு. அது இல்லாம அண்ணாமலை தனது இஷ்டப்படி முடிவு எடுத்து மனம் போன போக்கில் பேசுகிறார் என்று குற்றச்சாட்டும் இருக்கு. இந்த நிலையில தான் அண்ணாமலையின் தலைவர் பதவி பறிக்கப்பட்டு நயினார் நாகேந்திரனுக்கு அந்த பதவி தரப்பட்டதா சொல்லப்படுது.